الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار مهطعين مقنعي رؤوسهم لا يرتد إليهم طرفهم وأفئدتهم هواء. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: ما من ذنب أجدر أن يعجل الله لصاحبه العقوبة في الدنيا قبل الآخرة مع ما يدخر له في الآخرة. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் எல்லாம் உண்டாவதாக. ஸலாத்தனும் கருணையும் சலாமனும் இணைந்தமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சொர்க்கத்துடைய பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தேர்ந்தவர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீது நன்கென்றும் உண்டாவதா. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃப் நியத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்புள்ளடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் நமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டு விடாமல் எவைகள் நம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகள் முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைச்ச ரப்பல் ஆலமீன் அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்ற வசதியில் பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதர்களை பலதரப்பட்டவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். சிலரை ஏழைகளாக, சிலரை பணக்காரர்களாக, சிலருக்கு அந்தஸ்துகள், பட்டங்கள், பதவிகளை கொடுத்தோ, ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தோ அந்தஸ்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஏற்றத்தாழ்வுகளை எதற்காக ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கிறார்? குர்ஆனில் தெளிவுபடுத்துது, லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியா. இந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சது சிலருக்கு பணிவிடை செய்வதற்காக, சிலருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக, உதவி செய்வதற்காக. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சிருக்கிறது மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு அல்ல. எங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு, எங்கிட்ட வச்சிருக்க அதிகாரத்தை வச்சு, எங்கிட்ட பட்டத்தை வச்சு, பதவியை வச்சு, எங்கிட்ட இருக்கக்கூடிய வச்சு மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு அல்லாஹ் இதை தரையில்லை. ஏனென்றால் அல்லாஹ் ஹதீஸ் குதுஸில சொல்லும் பொழுது, இன்னி ஹர்ரம்து ظلم على نفسي وجعلت بينكم محرما فلا تظلموا. அடியார்களே, யா இபாதி, அடியார்களே, நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கிட்டேன், உங்களுக்குள்ளே யாருக்கு அநியாயம் செய்யாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் விளங்கி வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் தவறுகள் செஞ்சு, பாவங்கள் செஞ்சு, குற்றங்கள் செஞ்சு
தௌபா இல்லாம மௌத்தானா அதுக்குரிய தண்டனை ஆகிரத்துல இருக்குது என்கிறது எங்க எல்லோருக்கும் தெரியும். அந்த பாவத்துக்குரிய தண்டனை ஆகிரத்தில் அனுபவிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பாவங்களை சொன்னாங்க. அந்த பாவம் உலகத்துல நடந்தா, அந்த பாவம் எம்மால் நடந்தா அல்லாஹ் அதுக்கு உடனே தௌபா செய்யலண்டா மௌத்தாகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். இங்க தண்டனை கிடைக்குது என்பதனால ஆகிரத்தில் அவர் மன்னிக்கப்பட்டு விடுவார் என்ற அர்த்தம் கிடையாது. ஆகிரத்திலேயும் அந்த பாவத்துக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். அந்த பாவத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், ما من ذنب أجدر أن يعجل الله لصاحبه العقوبة في الدنيا قبل الآخرة مع ما يدخله في الآخرة. ஒரு பாவத்துக்குரிய தண்டனை அல்லாஹ் அவசரப்படுத்துறார். அவசரம் அவருக்கு அந்த பாவத்துக்குரிய தண்டனை கிடைச்சிடும். அவர் அனுபவிச்சுதான் மௌத்தாகணும். எதோட அந்த பாவத்துக்குரிய தண்டனை ஆகிரத்திலே அவருக்கு இருக்குது. இந்த சொல்லிட்டு சொன்னாங்க, அது என்ன பாவம் தெரியுமா? அல் பகி வக்தியத் ரஹிம் வஃபி ரிவாயா வகூகுல் வாலிதைன். இந்த சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம், மக்களுக்கு அநியாயம் செய்யறது. அடுத்து ஒரு ரிவாயத்துல பெற்றோரை நோகடிக்கிற, பெற்றோட பதுவா காடாகிற, பெற்றோட உள்ள நோகம் நடக்கிற, இல்லாட்டி குடும்ப உறவுகளை துண்டிச்சுவார், ரத்த உறவுகள். இதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சுதான் மௌத்தாகும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயம் செஞ்ச அநியாயத்தை மறந்தாலும் ஒரு பொழுதும் அநியாயக்காரனை மறக்காது, விட்டு விடாது. இன்றைக்கு நாம் ஏராளமாக நாங்கள் செஞ்ச அநியாயத்துக்குரிய தண்டனையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு விளங்குது இல்லை, இந்த அநியாயத்தால இது கிடைச்சி. இன்னைக்கு சிலர் நோயில விழுந்துக்கிறாங்க, நோயாளி ஆகிக்கிறாங்க. எல்லோரும் அல்ல, அந்த நோய் அவர்களுக்கு வந்திருக்குது அவங்க செஞ்ச அநியாயத்தால். இன்னைக்கு அதுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க, உள்நாட்டில் செய்யறாங்க, வெளிநாட்டில் செய்யறாங்க, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. நோய் சுகமாகதில்லை, ஒரு காலமும் சுகமாக. இந்த வைத்தியர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தால அந்த நோயை சுகமாக்கலாம். அது அநியாயத்துக்கு வந்த தண்டனை, அநியாயத்துக்கு கிடைச்ச தண்டனை. அந்த நோய் சுகமாகணும் வேண்டாம். யாருக்கு அநியாயம் செஞ்சோமோ அவன் பேருக்கு மன்னிப்பு, அவன் மன்னிக்கணும். அவன் மன்னித்தான் அவன் சுகமாகும். என்ற செஞ்ச அநியாயத்துக்கு வந்து எத்தனையோ பேர் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாங்க, சொத்து செல்வங்களோடு இருந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் மற்றவர்கள்ட்ட கையேந்திர அளவுக்கு கொண்டு விட்டுட்டு நிலைமை, மற்றவர்கிட்ட கையேந்திர அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. காரணம் என்ன? சில வேலை அவர்கள்ட்ட செஞ்ச ஊழியர்கள், அவர்கள்ட்ட வேலை செஞ்ச ஊழியர் ஒருத்தர் மதுவாக இருக்கிறார். இவரை அந்த நேரத்தில் அவனுக்கு ஏசினார், 4 பேருக்கு முன்னாடி கேவலப்படுத்தினார். உமாவிலும் பேசினார், பாப்பாவிலும் பேசினார். இவருக்கு தைரியம், அவன் வேலைக்காரன், அவன் எனக்கு வேலை செய்யறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க கொடுக்கிற சம்பளம் அவனுக்கு ஏசுறதுக்கு இல்லை, நாங்க கொடுக்கிற சம்பளம் அவனை மானபங்கப்படுத்துறதுக்கு இல்லை. நாங்க கொடுக்கிற சம்பளம் அவன் செஞ்ச வேலைக்கு. சில வேலை கொடுக்கிற சம்பளத்தை விட அதிகமாக அவனை வச்சு புளிஞ்சு வாங்குறோம் வேலை. அவன் உள்ள நோக்கு கையேந்திரிப்பான். அப்ப சில பேர் அந்த தாக்கத்தை இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் பிள்ளைகள் நோயை விழுந்துக்கிறாங்க, விளங்குது இல்ல, எவ்வளவு கடமாடுறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, அது செய்யறாங்க இது செய்யறாங்க, ஒன்றுக்கும் கேட்கறது இல்லை. சில வேலை செஞ்ச அநியாயத்துக்கு கிடைச்ச தண்டனை. எத்தனை பேர் கண்ணியவான்களாக இருந்தாங்க, கொடிகட்டி பிறந்தாங்க, அவனோட பேரை கேட்டாலே எழுப்பி நின்றாங்க. இன்னைக்கு யாரும் ஏறெடுத்து பார்க்கறது கூட இல்லை, அவங்களை யாரும் ஏறெடுத்து பார்க்கறது கூட கிடையாது. இந்த நிலைமை கொண்டு விட்டது எது? சகோதரரை, அல்லாஹ்வுடைய நல்லடியாக யாருக்காக செஞ்ச அநியாயமாக இருக்கிறார். அதனால இப்படிலாம் வந்திருக்கிறதுல அநியாயத்தால என்பதல்ல. யாரு முடிவு கொடுக்கலாம், நாங்க யோசிக்கலாம். நான் கஷ்டத்தில் விழுந்திருக்கிறேனா, பிரச்சனையில மாட்டுப்பட்டிருக்கிறேனா, நோயில விழுந்திருக்கிறேனா, எல்லாம் செஞ்சு ஒன்று சரியானதில்லை. இருந்து யோசிப்போம், யாருக்கு அநியாயம் செஞ்சு, யாரு உள்ளத்தை நோகடிச்சு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
யாருடைய பதுவாக்கு நாங்கள் ஆளாகிறக்கூடாது. அது பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புறாங்க. கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிவாளத்தை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. பல விடயங்களை சொன்னாங்க. அதுல ஒன்று சொன்னாங்க, இதுக்கு பின்னாலே நீங்க என்ன வந்து சந்திக்க மாட்டீங்க, அந்த காணி ஆமி, இதுக்கு பின்னாலே நீங்க இந்த கபரை தான் வந்து சந்திப்பீங்க, இந்த கபரை தான் சந்திப்பீங்க. அதை நான் மௌத்தாகி நீங்க வர சொல்லு, நீங்க எப்படி போய் தாவத் கொடுக்கணும், என்ன செய்யணும் என்கிறதெல்லாம் சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வர்ḍاه இத்தகி தஅவத்தல் மظلوم فإنه ليس بينه وبين الله حجاب. முஆதே ரலியல்லாஹு அன்ஹு வர்ḍاه அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய சாபத்தை பயந்துக்கோங்க, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய சாபத்தை பயந்துக்கோங்க. அந்த பதுவாக்கும் அந்த சாபத்துக்கும் ரப்புக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. அது அந்த ஸ்பாட் கபூலாகும், அந்த ஸ்பாட் கபூலாகும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அனுப்பி வச்சாங்க? தக்வாதா கேட்டையா, முஸ்தஜாபு தாவா கேட்டையா, கையேந்திரா துவா கபூலாகிற வாட்டி அனுப்பி வச்சு சொன்னாங்க நீங்க பயந்துக்கோங்க, அவங்க கையேந்திரா கபூலாகிற இல்ல. அந்த நேரம் யார் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல, எம்எல்ஏ யாரும் அப்படி யாரும் இருக்கல, தாவத் கொடுக்க அனுப்புறாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க அனுப்புறாங்க. அப்பையும் சொன்னாங்க நீங்க பதுவாவை பயந்துக்கோங்க, நீங்க யாருக்கு அநியாயம் செய்ய வேண்டாதீங்க, உள்ள நோக நடந்துடாதீங்க, உள்ள தொடச்சிடாதீங்க. அவன் உள்ள நோக்கு கையேந்தினா அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாத்தாரிகளுக்கு வந்து சோதனை எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் பிதாயா வ நிஹாயால இதை எழுதும் பொழுது எழுதுறாங்க, இது எழுதுறதா வருதா முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சோதனை, ஆகப்பெரிய சோதனை. எந்த அளவுக்கு சோதனை? ஒரே நாள்ல பக்தாத்ல 10,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. இரத்த ஆறு ஓடிட்டு குதிரைகள் எல்லாம் இரத்தத்துல வலிகி விழுந்தது. எந்த அளவுக்கு அல்லாஹ் நிலைமை ஆக்கினாண்டா, ஒரு அந்நிய பெண்மணி வந்து சொல்லுவா, முஸ்லீம பார்த்து ஒரு வாலிபரை, இந்த இடத்துல நீ கழுத்தை வச்சு கொண்டு கல்லில நான் வீட்டை வைத்து கத்தி எடுத்துட்டு வரேன், நீ இருந்து எழுப்ப கூடாதுன்னு சொன்னா அந்த வாலிபர் தலையை தூக்கி கேட்க மாட்டாரே, ஏம்மா என்ன கொல்ல போறாய், நான் உனக்கு என்ன செஞ்சேன் என்று கூட கேட்க கூட முடியாத அளவுக்கு அல்லாஹ் கோழைகளாக ஆக்கினான். ஏன்? எதனால? ஒரு அந்நிய வியாபார கூட்டத்துக்கு செஞ்ச மோசடி. ஒரு அந்நிய வியாபார கூட்டம் வந்தாங்க, அவர்களுக்கு மோசடி செஞ்சாங்க. அந்த வியாபார கூட்டத்தின் தலைவர் ஜெங்கிஸ் கான் மலைக்கு மேலே ஏறி முஸ்லிம்கள ரொப்பே, முஸ்லிம்கள ரொப்பே என்று கையேந்தினா அந்த துவாவுடைய அந்த பதுவாவுடைய பிரதிபலிப்பு தான் ஒரே நாள்ல 10,000 பேர் கொலை செய்யப்பட்டார். கொஞ்சம் யோசிப்போம் சகோதரே, இஸ்லாத்துல இல்ல, அல்லாஹ்க்கு இணை வச்சு கொண்டிருந்தவன் இவங்களோட துவாவே இந்த பாவரண்டா பதுவா. கொஞ்சம் யோசிங்க. தஹஜ்ஜத் தொழுகிறாரு, அஞ்சு நேரம் தொழுகிறாரு, ரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, தஹஜ்ஜுதில் கண்ணீர் வடிச்சாங்க. எங்களுடைய நிலைமை ஏன் அந்த நேரம் எப்படியாப்பட்ட நேரம்? ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், ஹல் மின் சாஇன் ஃபஉதியலா, ஹல் மின் சாஇன் ஃபஉதியலா. என்னோட கேட்கக்கூடிய யாரும் இல்லையா, நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், கேளு நான் தாரேன், கேளு நான் தாரேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் அவன் யாருக்கான அநியாயத்தின் கை ஏந்தினான நம்முடைய நிலைமை என்ன? தப்பேலுவா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாத் தஅவாத் முஸ்தஜாபா, 3 துவா அந்த ஸ்பாட் அல்லாஹ்வுடைய கபூல், அந்த ஸ்பாட் அல்லாஹ்வுடைய கபூல். அதுல ஒன்று சொன்னாங்க, அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா. அநியாயம் இழைக்கப்பட்டி அவனுக்கு அநியாயம் செஞ்சுக்கிறாங்க, அவன் துவா அல்லாஹ் அந்த ஸ்பாட் கபூல். எந்த அளவுக்குண்டா, யர்ஃபுல்லாஹு ஃபௌகல் கமாம், அல்லாஹ் அந்த பதுவா அந்த துவாவை மேகங்களுக்கு மேலால தூக்கி வானத்துக்கு தூக்குறான், தூக்கி சொல்றான், இஸ்ஸதி வ ஜலாலி, இஸ்ஸதி வ ஜலாலி லஅன்சுரன்னக வலா பாதஹீன். அடியானே,
நீ பயப்படாதே. என் கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த மகத்துவத்தின் மீது ஆணையாக, லஅன்சுரன்னக வலபத ஹீன், நான் வெகு சீக்கிரம் உனக்கு உதவி செய்வேன். இந்த உதவி உனக்கு கட்டாயமாய், நீ பயப்படாதே. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வாக்களிக்கிறான், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு நான் உதவி செய்வேன். சகோதரர், இந்த அநியாயத்துக்கு வார தண்டனையே எங்கட பணத்தால தடுத்து நிறுத்தலாம், எங்கட பவரால, எங்கட அந்தஸ்தால, எங்கட ஆட்சியால, எங்கட அதிகாரத்தால ஒன்றாலையும் தடுத்து நிறுத்தலாம். குர்ஆன் இதெல்லாம் பயான் செய்யுது. குர்ஆன் அல்லாஹ் பயான் செய்றான். وَتِلْكَ الْقُرَى أَهْلَكْنَاهُمْ لَمَّا ظَلَمُوا وَجَعَلْنَا لِمَهْلِكِهِمْ مَوْعِدًا. அந்த கிராமவாசிகள் அநியாயம் செய்த பொழுது, அவர்கள் அநியாயத்தில் ஈடுபட்ட பொழுது, அவர்களுடைய சாவு நேரத்தை, அவர்களுடைய அழிவுடைய நேரத்தை நாங்கள் முடிவு செஞ்சுட்டோம். وَتِلْكَ الْقُرَى أَهْلَكْنَاهُمْ لَمَّا ظَلَمُوا, எப்ப அவங்க அநியாயம் செஞ்சாங்களோ நாங்க அவர்களுடைய அழிவுக்குரிய நேரத்தை முடிவு செஞ்சோம். அழிவு சரி, உடனே திருந்தே இல்லை. எந்த அளவுக்கு அநியாயம் பயங்கரமானதுன்னா, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அநியாயம் செய்யறத மக்கள் கண்டு பலம் யஅகுதுஹு யஹ்தீஹிம், அவருடைய கைகளால போய் அவரை தடுத்து நிறுத்த வேண்டாம். அநியாயம் நடக்கிறது ஊர்ல, இதை பார்த்து பார்க்காத மாதிரி, கண்டும் காணாத மாதிரி ஊர் மக்கள் இருப்பார்களாக இருந்தா, அந்த கூட்டத்தினர்கள் இருப்பார்களாக இருந்தா, அல்லாஹ் அவனிலிருந்து வார தண்டனை அல்லாஹ் பொதுவாக்கிடுவான், எல்லாருக்கும் சேர்ந்து. அநியாயம் நடக்குது, ஒரு குடும்பத்துக்கு அநியாயம் நடக்குது, தட்டி கேட்க ரெடி இல்லைன்னா அவங்க அந்நியமாக, அவங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, அவங்க அது இதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க, அவங்க பள்ளிக்கோவை செஞ்சுக்கிறாங்க, அதை இதையெல்லாம் பார்த்து அதை கண்டு காணாதமா இருக்கிறது. ஏழை கொண்டு நடந்த பாஞ்சு விடுதல் வைத்தாச்சு. அந்நியாயம் சகோதரர்களே, கண்டும் காணாத மாதிரி, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்போமாக இருந்தா அதாவது எல்லாருக்கும் தான் சேர்ந்து வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதுல இந்த ரிவாயத் பதிவாக இருக்கு. இன்னொரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ أَهْلَكْنَاهَا وَهِيَ ظَالِمَةٌ وَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا وَبِئْرٍ مُّعَطَّلَةٍ وَقَصْرٍ مَّشِيدٍ وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ, எத்தனையோ ஊர்களை நாங்கள் அழிக்கிறோம். ஏன் தெரியுமா அழிச்சோம்? وَهِيَ ظَالِمَةٌ, அந்த ஊர்வாசி செஞ்ச பாவம் என்ன? அந்த ஊர்வாசி செஞ்ச பாவம் என்ன? وَهِيَ ظَالِمَةٌ, அவங்க அநியாயக்காரர்களா இருந்தாங்க, அநியாயம் செஞ்சாங்க. எப்படி தெரியுமா மாத்திரம்? அவருடைய முகடுகளை எல்லாம் உடைச்சி, சுவர்களை எல்லாம் குட்டிச்சவர்களாக்கணும். அவருடைய கிணறுகளை எல்லாம் பாலடைந்த கிணறுகளாக மாற்றினோம். அவருடைய பிரமாண்டமான கோட்டைகளை யாரும் வசிக்க முடியாத அப்படியாப்பட்ட நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கினோம். அந்த நிலைமைக்கு நாங்கள் மாற்றினோம். இதை செஞ்சோம். அநியாயக்காரர் இருந்தாங்க, வசதி படைச்சவங்களா இருந்தாங்க, மாடா மாளிகையில வாழ்ந்தாங்க. அவங்களோட பணமும் அவங்களோட மாடா மாளிகையும் அவர்கள் செஞ்ச அநியாயத்தை தடுத்து நிறுத்த முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா அன்கபூத்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது முன்னால் உள்ளவர்களை பிடிச்ச விதங்கள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. فَكُلًّا أَخَذْنَا بِذَنبِهِ فَمِنْهُمْ مَنْ أَرْسَلْنَا عَلَيْهِ حَاصِبًا وَمِنْهُمْ مَنْ أَخَذَتْهُ الصَّيْحَةُ وَمِنْهُمْ مَنْ خَسَفْنَا بِهِ الْأَرْضَ وَمِنْهُمْ مَنْ أَغْرَقْنَا وَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ وَلَكِنْ كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. فَكُلًّا أَخَذْنَا بِذَنبِهِ, முன்னால் உள்ளவர்கள் நாங்கள் பிடித்ததெல்லாம் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக. எப்படி பிடிச்சோம்? சத்தத்தை அனுப்பி பிடிச்சோம். ஒரு வழக்க போட்டு ஒரே ஒரு சத்தம், இல்லா ஸைஹத வாஹிதா. அவர்களிடம் வந்ததெல்லாம் ஒரே ஒரு சத்தம் தான். காது குருத்த வெடிக்க வச்சு அல்லாஹ் சாகடிச்சான். இன்னும் சிலருக்கு காத்து எவ்வளவு வேகமான காத்து இந்த தஃசீர்ல வருது. கீழே பொடிக்கற்களை எல்லாம் மேல தூக்கி
இவர்களையும் மேகம் வரை தூக்கி தலைக்குப்பட பிரட்டி நிலத்தில் அடிச்சு அந்த கற்களை எல்லாம் இவர்களுக்கு மேல கொட்ட வச்சு கழுத்தை முறிச்சு அல்லாஹ் சாகடிச்சான். அது சம கூட்டத்தை. அடுத்தது சிலரை நாங்க பூமிக்கு வகப்பன அதிகள் இன்னும் சிலரை நாங்க பூமிக்கு சுழி வாங்கினோம். காரூன் இன்னும் அவர்களை சிலரை நாங்க மூழ்கடிச்சோம். எல்லாத்தையும் செஞ்சு தள்ள என்ன தெரியுமா சொல்றான்? காது குருத்த வெடிச்சு சாகடிச்சு, கழுத்தை முறிச்சு சாகடிச்சு, பூமிக்குள்ள இழுத்து சாகடிச்சு, நீர்ல மூழ்கடிச்சு சாகடிச்சுட்டு நாங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யலவாப்பா, நாங்க அநியாயம் செய்யல அவங்களுக்கு. அவர்கள் தாங்களே தங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டாங்க. அநியாயம் செஞ்ச இந்த தண்டனைக்கு தகுதி படைத்தவர்களாக தங்களை மாற்றிக் கொண்டார்கள். இந்த தண்டனை வந்தால் அவங்க செஞ்ச அநியாயத்தால் அல்லாஹ் மன்னிக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளத்துல கையெழுத்து யோசிப்போம். எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சுக்கிறோம், எத்தனை பேருக்கு பதுவா செஞ்சுட்டீங்கிறாங்க. சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்கிறார், மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, முதலாளி தொழிலாளிக்கு, தொழிலாளி முதலாளிக்கு. நடக்குதா இல்லையா? அநியாயம் செய்யறோமா இல்லையா? சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்ல எந்த அளவுக்கு அநியாயம் உண்டா? ஒரு வாப்பா பிள்ளைக்கு அநியாயம் செய்வாரா? நடக்குது. நுமாமி பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி நஹல்து வலதி அல்-குலாம், என் மகனுக்கு நான் இந்த அடிமையை கிஃப்ட் பண்ண போறேன், கிஃப்டா கொடுக்க போறேன் இந்த அடிமையை. இதுக்கு நீங்க சாட்சியா இருக்கணும். நான் இதை கொடுக்க போறேன். என் மனைவி சொன்னா, நீங்க இவருக்கு கொடுத்தா மத்த பிள்ளைலாம் குழம்பிடும், நீங்க இந்த செய்யற செயலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சாட்சியா வச்சு இவருக்கு நீங்க கொடுங்க. அதனால அவங்கள்ட்ட வந்த, யார சொல்லலாம், நான் இவருக்கு இதை கொடுக்குறேன், நீங்க இதுக்கு சாட்சியா. சரதாசி அவரை பார்த்து கேட்டாங்க, நீங்க நீதமா நடக்கிறது விரும்புறீங்களா? ஆமா விரும்புறேன். உங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த அடிமை இருக்கிறா? அடிமைங்கிற அந்த காலத்துல விற்கப்படக்கூடிய ஒரு பொருள் இப்ப கிடையாது. சொன்னாரு, இல்லை யார சொல்ல, இந்த ஒரு அடிமை தான் என்ன. சரதாசி அவரை உடனே பார்த்து, நீ என்ன விட்டுட்டு வேறொருத்தரை பார்த்து சாட்சி சொல்றதுக்கு, இன்னி லா அஷ்ஹது அலா ஜூர், நான் ஒரு காலமும் அநியாயத்துக்கு பாவத்துக்கு சாட்சியா இருக்க மாட்டேன். அநியாயம், ஒரு பிள்ளையோட ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளையோட ஒரு மாதிரி நடக்கிற அநியாயம். ஒரு பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன், பாக்குற பிள்ளைய கூட கவனிக்கிறேன், மூத்த பிள்ளைய கவனிக்கிறேன், இல்லாட்டி கடைசி பிள்ளைய கவனிக்கிறேன், இல்லாட்டி பொம்பளை பிள்ளைய, இல்லாட்டி ஆம்பளை பிள்ளைய, நீதம் இல்லாம நடக்கிறது அநியாயம் சொன்னாங்க சொல்லலாம். இன்னைக்கு சிலர் எழுதி வர்ற கடைசியா நான் இருக்கிற வீடு என்ற பிள்ளைக்கு, மௌத்துக்கு முன்னால, என் மௌத்துக்கு பின்னால யாருக்கு எழுதலாம்? மௌத்துக்கு பின்னால மௌத்தான உங்களுக்கு சொந்தம் இல்லை. உங்களோட பெருவரல்ல இந்த உயிரை பிடிச்சி எடுக்க சொல்லி முழுது உங்களுக்கு சொந்தம் இல்லாம போயிடும். அது அனந்தரக்காரருக்கு சொந்தமானது. நீங்க அதை பங்கிடாது. அதை குர்ஆன் பங்கிட்டு, குர்ஆன் பங்கிட்டு யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லி உயிரோடு இருக்கிறத பிரிக்கிறீங்களா, உயிரோடு இருக்கிறத கொடுக்குறீங்களா? நீதமாக கொடுங்க, நீதமாக கொடுங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நாம் எத்தனை பேரை காணியை பிடிச்சி வச்சுக்க நிற்கிறோம், காணி எத்தனை பேர் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். இங்க தப்பிடலாம், இங்க வேண்டிய ஒன்று செய்யலாம், அங்க இங்க பிடிச்ச எழுதிக்களை எங்களை பேரை சொந்தப்படுத்தலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ரிவாயத், மன் கதத அஷ்ஷர மினல் அர்தி பிகைரி ஹக் ஃபுபிக லஹு யௌமல் கியாமா பி70 நாரா. யாரே மத்தவண்ட காணிய ஒரு சான், ஒரு ஏக்கர் இல்ல, ஒரு பேஜ் இல்ல, அரை பேஜ் இல்ல, ஒரு சான் ஷிபரன், யார் மத்தவண்ட காணிய அநியாயமான முறையில் சுருட்டி கொள்வானோ, கயாமத்துடைய நாளில் அந்த துண்டு மாத்திரமல்ல 7 பூமி வரையோ அது எடுத்து வளையமாக ஆக்கப்பட்டு கழுத்துல மாட்டப்படும். நம்ம ரிவாயத்தில் அது நெருப்பு வளையமாக்கி கழுத்துல மாட்டப்படும். நாளைக்கு காணி களவாண்டவர்கள் எல்லாம் வேறு அடையாளப்படுத்தப்படுவாங்க. எல்லாம் விலகி கொள்வாங்க. உலகத்துல
காணி களவாண்டவன், மத்தவண்ட காணியில சுருட்டினவன், மத்தவண்ட காணி அநியாயமான போல பறித்து கொண்டவன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லதை நீங்க எடுக்கல, உங்களுக்கு நல்லா விளங்குது. நம்மட வாப்பா இதுல ஒரு தவறோட விட்டுட்டு கபருக்கு போயிட்டாரு. இது சாச்சாட வீட்டுக்கு போக வேண்டியது, இது சாச்சாட பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டியது. இது நம்மகிட்ட இருக்குது, விளங்கிட்டா உங்களோட வாப்பா கபரை நிம்மதியா இருக்கணுமா, அதை எடுத்தவங்க கொண்டு கொடுத்துருங்க, யாருக்கு சொந்தமா கொடுத்துருங்க. பாப்பா கபர்ல நிம்மதி அடையணுமா, அதை கொடுத்துருங்க. இப்ப நீங்க வச்சு அனுபவிக்கிறீங்களா, நீங்களும் குத்தவாளி, இது எனக்கு வாப்பா தான் வச்சுக்கல, உங்களுக்கு தெரிய வருதா, அதுவும் அநியாயம். அனந்தரஜத்துல விளையாடுறோமா இல்லையா? வாப்பா மௌத்தாயிட்டா நானாக்காரன் எல்லாத்தையும் சுருட்டி கொள்றாரு, நானா எல்லாத்தையும் எடுத்துறாரு. கடையில வாப்பாவோட இருந்தாரு, நான் தங்கச்சியை பாக்குறேன் தம்பியை பாக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு மாசம் மாசம் 500 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்க இவர் சொல்ற நான் கவனிக்கிறேன் கொடுப்பேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க யாரும் பேச மாட்டாங்க. இங்க தாத்தா பேச மாட்டார், தம்பி பேச மாட்டார். நாளைக்கு மீசான்ல வந்து நிற்பாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கும். உலகத்திலேயும் தண்டனை, உலகத்திலேயும் தண்டனை அனுபவிக்கணும். மஅமா யத்தஹலஹு ஃபில் ஆখিরা, ஆখিরাத்திலேயும் தண்டனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான லிஆஹிஹி மظلமா فليتحلل منها اليوم قبل ان لا يكون دينار ولا درهم. كيف يكون يا رسول الله؟ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் யாருக்கால அநியாயம் செஞ்சிருந்தா, யார் உள்ளத்தை நோகன்னு நாம அசைச்சு அவனை மானுபகப்படுத்தி உள்ளத்தை நோக அடிச்சுக்கிறீங்க, அவனை கேவலப்படுத்தி அவன் மீது இட்டு கட்டி அவதூறு சொல்லி இப்படி நான் நோக அடிச்சுக்கிறோமா இல்லையா, உள்ளத்தை நோக அடிச்சுக்கிறோம், அநியாயம் செஞ்சுக்கிறோமா இல்லையா, இப்படி எல்லாம் இருந்திருந்தா, காணி பூமியை பறிச்சிருந்தா, சொத்துக்களை சுருட்டி இருந்தா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்யதஹல்லல் மினல் யௌம், இன்றைக்கே அதுக்கு ஹலால் தேடிக்கோங்க. எடுத்திருந்தா கொடுத்துருங்க, கொடுக்க முடியாத நிலைமையா வைத்து மன்னிப்பு கேட்டுருங்க. எதுக்கு முன்னாலே கப்ல அல்லா யகுன லஹு தீனார் வலா திர்ஹம், காசு பணங்கள் சொத்து செல்வங்கள் ஆட்சி அதிகாரங்கள் எந்த பிரயோசனம் கொடுக்க முடியாத அந்த நாளைக்கு முன்னாலே நீங்க ஹலால் கேட்டுருங்க. கேட்டாங்க, யார் சொல்ற கியாமத் நாள் என்ன நடக்கும்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி, நாங்க பண்ற மாட்டோம். என்ன பண்ற மாட்டோம்? நன்மை எடுத்து கொடுக்கணும், பாவத்தை இவருக்கு எடுத்து கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்ச மாதத்தில் இருக்கிறோம். பிற 12 துஹாவுடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவருடைய வீட்டிலே அவருடைய நெஞ்சுக்குள்ளே சாஞ்சவர்களாக ஸல்லல்லாஹு உயிர் பெய்தது. வஃபாத்தாவதுக்கு 6 தினங்களுக்கு முன்னாலே, கடைசி வாரம் பூரா நோயாய்ப்பட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு 5 நாளைக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தம், அப்படி இருந்த தலையில ஒரு பட்டி ஏறி கட்டிக்கொண்டு சரியான தலைவலி. வந்தாங்க, மிம்பர்ல ஏறாங்க, ஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ் புகழ்ந்தாங்க, அல்லாஹ் துதிச்சாங்க. துதிச்சிட்டு சொன்னாங்க, லஅனல்லாஹு யஹூத வ நஸாரா இத்தஹது குபுர் அன்பியாஹி மஸாஜிதா. சொன்னாங்க, யஹூதி நஸாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக, நாசமாகட்டும். அவர்கள் அவர்களுடைய நபிமாருடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். லா தத்தஹிது கப்ரி வஸனன் யுபல், இந்த கபரை வணங்கப்படக்கூடிய வணக்க ஸ்தலமாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யாருக்காவது தர வேண்டி இருந்தா, ஏதோ ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு இருந்தாங்க, சொன்னாங்க நீங்க அவங்ககிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க. நான் யாருக்காவது ஏசி இருந்தா, அடிச்சு இருந்தா, மானபங்கப்படுத்த இருந்தா, ஏதோ எழுதி பழிச்சிட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, யாரு எந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் போகாம ஹராம் தலலம் யஹதா துஹலஹா, நான் சொர்க்கம் போகிறேன், ஏழை நபிமார்கள் சொர்க்கம் போறது ஹராம் என்று சொன்னாங்க. வலிவால் ஹம்து யௌமல் கியாமத்தி ஃபீ யதி ஆதம் வ மன் சிவா, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில லிவாவுல் ஹம்துல் கொடி எனது கரத்தில் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அனைவர்கள் இந்த கொடியின் கீழ் இருப்பார்கள் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஃபீ யதி, நாளைக்கு சொர்க்கத்திலே திறவுகோல் என் கையில் இருக்கும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களுக்கு முன்னாடி சொல்றாங்க, நீ என்ன மன்னிச்சிருங்க, இல்லாட்டி பழுதிட்டுருங்க. அந்த நாள்ல ஒண்ணும் செய்யலா. சகோதரர்கள், அந்த நாள் என்ன தெரியுமா நடக்கும்? நாளைக்கு மறுமையில கவுண்டிங் இல்லை. நான் நிம்மதியாக சொல்றோம், நான் இத்தனை ஹஜ்ஜி செஞ்சுக்கிறேன், நான் இத்தனை உம்ராக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், நான் அது செஞ்சுக்கிறேன், இது செஞ்சுக்கிறேன், நான் கொபர்காரியம் செஞ்சு வச்சிருக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நாளைக்கு கவுண்டிங் இல்ல. எத்தனை ஹஜ், எத்தனை உம்ரா, எத்தனை கோடி ரூபாய் சதகா கொடுத்தாரு பார்க்கப்பட மாட்டாது நாளைக்கு. அப்ப நாளைக்கு என்ன? அத குர்ஆன் தெளிவுபடுத்துது. வனபுல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில நாம் நீதமான தராசுகளை நிறுவுவோம். ஃபமன் ஸக்கத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா வமன் ஸப்பத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. நாளைக்கு நாம் நீதமான தராசுகளை நிறுவுவோம். யாருடைய நன்மையுடைய தட்டு பாரமாக இருக்குமோ அவர் பொருந்திக் கொள்ளப்பட்ட அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை பக்கம் செல்வார். ஓமன் ஹஃபத் மவாசீனு, யாருடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறையுமோ அவர் போற இடம் ஹாவியா. வமா அத்ராக மா ஹியா, அந்த ஹாவியாண்ட என்ன உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நாருன் ஹாமியா, கொழுந்து விட்டது நரகம் என்று குர்ஆன் பயான் செய்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்ததுன மணில் முஃப்லிஸ், பெங்களூர்காரன் யாருன்னு தெரியுமா? மாத்தி கலப்படம் செஞ்சு வியாபாரம் செய்ய எல்லாம் மாட்டுவோம். இங்க வியாபாரம் சக்சஸ், இங்க கொடுத்து அனுப்பிட்டோம், கஸ்டமர் எடுத்துட்டு போயிட்டாரு, மவுத்து வரையும் சம்டைம் அந்த கஸ்டமர் நாங்க சந்திக்க மாட்டோம். சில சொல்றாங்க ஒரு மாதிரி தலையை தட்டிட்டு சொல்றாங்க, தட்டி அனுப்பிட்டேன். இவர வீடு புதுசாகும், வாகனம் புதுசாகும், ஒரு கடை 2 கடையாகும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்துல சரியா மீசான்ல வந்து நிப்பா. யாரோ அக்கல மாலி ஹாதா, என்ன பொய்ய சொல்லி ஏமாத்தி எனக்கு இதை பத்தி சரியான விளப்பம் இல்ல, இவனை நம்பனே, இவன் சுருட்டிதான். யா அல்லாஹ், அப்படியா? சில வேளை ஹஜ்ஜு போயிடும், சில உம்ரா போயிடும், சில வேளை பிடிச்ச நோம்பு போயிடும். இப்படி முறையிடக்கூடியவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. தொழுதல் உண்மை, நோம்பு பிடிச்சது உண்மை, திக்ர் செஞ்சது உண்மை, சமூக சேவை செஞ்சது உண்மை, நல்ல காரியங்கள் ஈடுபட்டது உண்மை. ஆனா இவர் பாதுகாக்கிறது செஞ்ச அநியாயம் அப்படி. மக்களோடு மோசமாக நடந்தாரு, வந்து கொண்டே இருக்கிறாங்க, கொடுக்கிறது கொண்டுமே நன்மையெல்லாம் முடிஞ்சு, நன்மையெல்லாம் பிளட் ஆகி அத்த பண்ணி தசலாது நன்மை அப்படி பிளட் எல்லாம் முடிஞ்சு முறையிடக்கூடிய வாரம் என்ன செய்யுது? இப்ப நெருக்கப்படும், நிறுத்தி அதே அளவுக்கு இவர் ஏதாவது பாவம் நீக்குமே, தனியா இழைக்கப்பட்டவர்கிட்ட அந்த பாவத்தை தூக்கி அவருக்கு கொடுக்கப்படும். இப்படி பாவத்தை சுமந்து 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 பாவத்தோட சுவர்க்கம் போய நன்மையை கொண்டார், எல்லாம் முடிஞ்சு இப்ப பாவம் தான் இருக்கு. பாவத்தை எடுத்து சுவர்க்கம் போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம துரிஹ ஃபின்னார், ஒரு முகமுப்பு எடுத்து நரகத்துல வீசப்படும். இவன் தான் லொஸ்டான, இவன் தான் பாவலோட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளத்துல கையை வச்சு கொஞ்சம் யோசிப்போம். இதே நிலைமையில நமக்கு மௌத்து வந்தா, இதே வினாடி நீங்க நான் ரெடியா அந்த மௌத்துக்கு வணக்கல் மௌத்துக்கு வாங்க போகணும் கூப்பிட்டா ரெடியா? நாங்க செஞ்ச அமல்கள் எங்களுக்கு சொந்தமா இருக்குதா இல்ல பங்குற நிலைமையிலேயா இருக்குது? எங்களை வீட்டு வாசல வந்து சந்தூக வைக்க சொல்ல, சுந்தூக்க ஜனாதா தூக்கி போற பொட்டியே எங்களுக்கு சொந்தமான, எங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அளவிலேயா நாம அதில் ஏறி போறோம்? நாங்க செஞ்ச அமல் இல்லாட்டி செஞ்ச அநியாயம், செஞ்ச மோசடி, செஞ்ச கலப்படம், அவனை என்னோட உள்ளத்தை நோகடிச்சு இந்த அநியாயங்கள்ல ஈடுபட்டு அங்க போயிட்டு பங்குற நிலைமையிலேயா நீங்கள் தான் இருக்கிறது? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குல் மௌத் ஒரு நாள் வந்து கேட்க மாட்டாங்க, நீங்க வாரீங்களா இல்ல இருக்க போறீங்களா? ஒருவர்கள் தான் கேட்டாங்க. சில ரிவாயத்துல சில நபிமார்கிட்ட கேட்டாங்க, இல்ல சில ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதே பிறை 12 லுஹாவுடைய நேரம் மலக்குல் மௌத் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இருக்க போறீங்களா இல்ல நீங்க வர போறீங்களா? ஸல்லல்லாஹு ரெடி போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சொன்னாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்களேன். இல்ல, நான் டெலிவிஷனுக்கு போறேன், எங்களுடைய அண்டையும் வந்து கேட்க போறதில்ல, நீங்க ரெடியா வாரீங்களா இல்ல நீங்க தௌபா செய்ய அவசரமா நான் பரவ வாரேன் சொல்லுவாங்களா? சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுதோம், இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅخرون ساعة ولا يستقدمون, நேரம் வந்துட்டா ஒரு செகண்ட் முற்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது, அதே வினாடி கூட்டிட்டு போயிடுவாங்க. அது பிறகு கதறி வேலை இல்லை, தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுரும். அது பிறகு தௌபா செய்யலாம்.
அப்புறம் கதறுவான், கெஞ்சுவான், ரப்பி இர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹி பர்ஸഖுன் இலா யௌமி யுபஅஸூன். யா அல்லாஹ் திரும்பி அனுப்பு, நான் நல்லவனா வாழ்ந்துட்டு வரேன். லஅல்லி அஅமலு ஸாலிஹா, நான் நல்லவனா வாழ்ந்துட்டு வரேன். நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன், மக்களோட நல்லா நடப்பேன், ஹுக்கூக்குல் இபாதை சரியா செய்வேன். ஹுக்கூக்குல்லாஹ் ஓண்ட கட்டளை எடுத்து நடப்பேன். யா அல்லாஹ் நல்லவனா வாழ்ந்துட்டு வர, திருப்பி அனுப்பு. கல்லா, திருப்பி அனுப்புன்னு சொல்றதை தவிர வேற ஒன்றுமே நடக்காது சகோதரர்களே. அதே செகண்ட் எங்களோட உயிர் கைப்பற்றப்பட்டுரும். அது ஒரு கதறி வேலை இல்லை. அங்க வைத்து கையை கடிச்சு கத்துவான். அநியாயக்காரன் குர்ஆன் சொல்லுதோ, இங்க நாம ஒரு டென்ஷன் ஆனா நகத்தை தான் கடிப்போம், கூடி போனா நகத்தை பிஞ்சு எடுப்போம். அப்பயே சைட்ல இருக்கிற நகை கொஞ்சம் பிஞ்சு வந்துட்டா எத்தனை நாளைக்கு அந்த விரல் வருத்தமாயிக்கும். குர்ஆன் சொல்லுதோ, கையை கடிச்சு துப்புவான். அடியா அநியாயக்காரன் கையை கடிச்சு துப்புவான். துப்பி துப்பி சொல்லுவான், يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا لقد اضلني عن ذكر بعد إذ جاءني وكان الشيطان للانسان خذولا. கடிச்சு கடிச்சு கத்துவான். நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ண இருந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாரம் வாழ இருந்தேன். நான் வாழலையே, நல்ல ஒரு நண்பனை நான் தெரிவு செய்யலையே, இவனோட அவனோட அவளோட இவளோட சேர்ந்து அந்த பாவத்தில் நான் ஈடுபட்டேன், இந்த அநியாயத்தில் ஈடுபட்டேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்க கையை கடிச்சு ஒரு பிரயோசனம் இல்லை. வலா யுஃப்லிஹு ஸாலிமூன், ஒரு நாளும் அநியாயக்காரர்கள் மறுமையில் வெற்றி பெற மாட்டாங்க. உலகத்திலேயும் நிச்சயமாக வெற்றி இல்லை, அனுபவிப்பாங்க அநியாயத்துக்குரிய தண்டனையே. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். மௌத்தே போவதுன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கியாமத் நாளுடைய அடையாளம் கொலைகள் அதிகமா நடக்கும், கொலைகளும் அதிகமா நடக்கும், மரணங்களும் அதிகமா நடக்கும். அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீர் திடீர் மரணம். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்மளோட நிலைமை எப்படி? அடிக்கடி நம்மளை செக் பண்ண ரெடியா? வழக்கல் மொத்தத்தை அளப்பே என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற அளவில் இருக்கிறேனா? இல்ல, இந்த வீடை என்ற பேர்ல சொந்தமாக்கி வச்சுக்கிறது எனக்குரியது இல்லை. இந்த காணியில வீடு, இந்த காணி அவருக்கு சொந்தமானது. அவனோட பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் இதையெல்லாம் சரியா பங்கு வச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு போக வேண்டியதை கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் அவங்ககிட்ட எடுத்ததையெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். தாங்க கேட்கிற அளவுல இருக்கிறோம். ஒன்றும் நடக்காது சகோதரர்களே. அதனால ரப்பல் ஆலமீன் டைம் தந்திருக்கிறான், இதை பிரயோசனப்படுத்துவோம். தௌபால இறங்குவோம். தௌபா மக்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு 2 ரக்காத் தொழுறதாலேயோ காபத்துலால சீலையை பிடிக்கிறதாலே சரி வராது. அது அடியாண்ட போய் தான் மன்னிப்பு கேட்கணும். ஃபல்யதஅல்லல் மின்ஹல் யௌம், இன்றைக்கு அவங்கள்ட்ட போய் ஹலால் தேடணும். இதை விட்டுட்டு அநியாயமாக இருக்குது, அதை ஏறெடுத்து பார்க்க, யாரெல்லாம் அவனுக்கு அநியாயம் செஞ்சு அவனை காணியை சுருட்ட மன்னிச்சுக்கிறேன்டா, இது தௌபா இல்லை. மக்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு மக்கள்கிட்ட போய் தான் கேட்கணும். யாருக்கு செஞ்சோம் அவர்தான் கேட்கணும். சரி, சாச்சாக்கு போகல, இல்ல அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, கொடுத்து நீங்க நீதமா எடுத்துக்கொண்டு அனந்தர ஜோதி வாப்பாடு கொடுத்துருங்க, தப்பிடுவீங்க. கொடுத்துருங்க, உங்களோட வாப்பா கபராளியா இருந்த தப்பிடுவாங்க. ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அநியாயம் ரொம்ப பயங்கரமானது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் இழைக்கப்பட்டோட பதுவாவை பயந்து கொள்ள சொன்னாங்க. அந்த கபூல் சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வெளியில போது ஒரு துஆ உண்டு ஓதுவாங்க. அந்த துஆல என்ன சொல்லுவாங்க? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அضل أو أضل أو أضل أو أضل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. ஓதுவாங்க, யா அல்லாஹ் அல்லாஹ்வும்ம இன்னி அஊது பிக அன் அضل أو أضل, நான் வழி தவற வைப்பதில் இருந்தோம், நான் தீனை விட்டு சருகி போறதுல இருந்தும், மற்றவர்களை தீனை விட்டு சருக வைக்கிறதுல இருந்தும், நான் அநியாயம் செய்யறதுல இருந்தும், மற்றவை எனக்கு அநியாயம் செய்யறதுல இருந்தும், நான் அநியாயம் இழைக்கப்படுறதுல இருந்தும், நான் மற்றவனுக்கு அநியாயம் செய்யறதுல இருந்தும், நான் மடத்தனமா நடக்கிறதுல இருந்தும், வெளியில போய் என்ன மற்றவன் மடையனாக்குறதுல இருந்தும், யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன்,
என்று சொல்லிக்கொண்டுதான் சரதாசன வெளியே போவாங்க. விசேஷமா யா அல்லாஹ் எனக்கு யாரும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது, என்னால யாருக்கு அநியாயம் நடந்துடக்கூடாது. யக்கீனோட ஓதுங்க, எங்களால யாருக்கு ஒண்ணும் நடக்காது. விபத்துகளோ ஆபத்துகளோ எங்களால யாருக்கு ஒண்ணும் நடக்காது. இதை நாங்க எத்தனை பேர் சொல்றோம், ஸ்ரீ நான் தெரியாம அடையலாக நினைக்கல, நான் இப்படி ஆகும் என்று ஒன்று கொடுத்தேன் இதெல்லாம் சொல்றோமா இல்லையா? இப்படியாப்பட்ட நிலைமையில அல்லாஹ் பாதுகாப்பா. இந்த பாடமாக்குங்க, வீட்டுல இருந்து போக்கில் ஓதுவாங்க. ஆக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்வதில் இருந்தும் அநியாயம் விளைக்கப்படுவதிலிருந்தும் எம்மையும் எமது சந்ததிகளையும் எல்லாம் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்க அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, புறா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அநியாயத்தால் எங்களை தண்டிக்கிறாதே. யா அல்லாஹ் எங்களுக்கு உண்மையான தௌபாவை நசீவாக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ் உண்மையான தௌபா வாழ்க்கை நசீவாக்கே. யா அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னிக்காம எங்களை மௌத்தாக்கிறாது ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிற நாட்கள்ல சிறந்த நாள் ஆக்கி வை. யா அல்லாஹ் இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாத்தே. யா அல்லாஹ் முஸ்லிம்களை இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தீரே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் முஸ்லிம்களை அடிச்சு கொண்டு அநியாயம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ யா அல்லாஹ் நீ அவர்களை ஹிதாயத்து கொடு ரஹ்மானே. போட்ட பார்வையில அவரோட முடிவுல அவர்களுக்கு ஹிதாயத்து இல்லைங்களா அவர்களை அழிச்சிரு யா அல்லாஹ். பின்னால் இருக்கக்கூடிய படிப்பினைகள் பொருட்டு உன்னுடைய வேதனை இறக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம் அம்சாவை பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் வீட்டு தந்திரு யா அல்லாஹ். அதுல வீட்டு தொடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நகருக்கு தந்துரு யா அல்லாஹ். இந்த ஊரை பொருந்திக்கொள் யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். ஒற்றுமையோட சுபீச்சத்தோட நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட இந்த உயிர்களை வாங்க யா அல்லாஹ். இந்த லாபுகளை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். இவர்களை ஹாஃபிஸ்களை ஆணிகளாக தாயிகளா முத்தகைகளா மாத்திரு யா அல்லாஹ். உஸ்தாத்மார்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். மதரசாக்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். கடைசி தருவாயில் இந்த முடிகள் நல்லதாக்கி ரஹ்மானே. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.